கடன் வாங்காமல் வாழ்க்கையை ஓட்டுறது தான் உத்தமம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது கடன் வாங்காமே எல்லாராலையும் வாழ்க்கையை ஓட்டிட முடியுமா? முடியாது. வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்க வேண்டியிருக்கு, படிப்புக்கு கடன் வாங்க வேண்டியிருக்கு, கல்யாணத்துக்கு கடன் வாங்க வேண்டியிருக்கு. அதெல்லாத்தையும் விடுங்க. அன்றாடம் வாழ்க்கையை தள்ளுறதுக்கே சில பேருக்கு கடன் வாங்க வேண்டியிருக்கு. ஒரு ஸ்டேஜில் வாழ்க்கை என்ன ஆகிடுறது? கடன் கழுத்தை நெருக்கி ஆரம்பிச்சிடுறது. அப்போ அவளுக்கு மனப்பளு ஜாஸ்தியாகிறது, மனச்சுமை கூடி போகிறது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது யக்ஷராஜனை வேண்டிண்டா அந்த கடன் பளு குறையும், மனச்சுமை குறையும்னு சொல்லப்படுறது. இந்த யக்ஷராஜனுங்கிறவர் அல்காபுரிங்கிற பட்டணத்தில் இருக்கார். சரி, யக்ஷராஜன் சொல்லிகிட்டே இருக்கேளே, அது யார் அப்படின்னு கேட்குறேல, அவர் தான் குபேரன், சகல சம்பத்துக்களுக்கும் அதிபதி. அவரை வேண்டினா எல்லாமே குறைய வாய்ப்பு இருக்குது. உடனே டக்குன்னு இன்றைக்கி சொல்லிட்டு நாளை குறையுமா அப்படின்னா அப்படி இல்லை, நாள் பட குறையும். அந்த 3 வரி ஸ்லோகத்தை நான் சொல்கிறேன். அதை நீங்கள் திருப்பி தினம் என்ன பண்ணுங்கோ, 3 வாட்டி சொல்லுங்க. ஓம் யக்ஷராஜாய வித்மகே அல்காபுரிவாசினே தீமகி தன்னோ குபேர பிரச்சோதயாத். இதை நான் கீழேயும் எழுத்தில் போட்டிருக்கேன் பாருங்கோ. அப்படி இல்லைனாக்க தினம் 11 வாட்டி ஓம் யக்ஷராஜாய நமஹா அப்படிங்கிறத சொல்லுங்க. நாள் பட கடன் சுமை குறையும், மனபளு குறையும். இதை ட்ரை பண்ணி பாருங்க.